மாக்கிங், புல்லிங் இது எதுக்காவது அர்த்தம் தெரியலன்னா நேராக இன்றைக்கி போய் லைவ் பாருங்கள். சௌந்தர்யா மஞ்சரியை பண்ணதுக்கு பேர் தான் அது. ஆனால் மஞ்சரி சும்மா தெறிக்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும். சும்மா இல்லைங்க, செம்ம ஃபயருங்க. யாருக்குமே சௌந்தர்யா கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் மஞ்சரி வந்து கொஞ்சம் கூட பயப்படலைங்க. கொஞ்சம் ஒரு துளி கூட பயப்படல. இத்தனைக்கும் அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு வெளியில் இருக்கிற சப்போர்ட் நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் சௌந்தர்யாவுக்கு நல்லா திருப்பி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, மஞ்சரி வந்து $2 ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. ஜாக்லின் கேட்கும்போது மஞ்சரி அதை கொடுக்கல. அதாவது ஜாக்லினோட டாலையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கேட்கும்போது கொடுக்கல. உடனே சௌந்தர்யா உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணலன்னு சொன்னீங்க, இப்போ ஹோல்டு பண்ணேன்னு சொல்றீங்க, மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மஞ்சரி வந்து சொல்றாங்க, ஹோல்டும் இப்போ ஹோல்டு பண்ணுறதும் பிடிக்கிறதும் ஒன்றா வேறையா, இதில் என்ன இருக்கு, ஏதாவது தெரியாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சௌந்தர்யா திரும்ப போயிட்டு மார்க் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு, ஹே நீ இல்லவே இல்லை, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. செம்மையா இருந்துச்சு. உடனே கிளம்புலாம் சொல்ற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்றாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, நான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் வந்து அது ஹோல்டு பண்ணலைன்னு நான் சொல்லலை, நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். அப்படி தப்புன்னா பிக் பாஸ் சொல்லட்டும், நான் அவர்கிட்ட சாரி கேட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலன்னு எப்பயுமே நான் சொல்லலை. நான் இப்படி ஹோல்டு பண்ணி வைக்கிறது தப்பு இல்லைன்னு தான் சொன்னேன். நீ அப்படின்னா வயிற்றுக்குள்ளே ஒரு பொம்மையை வச்சுட்டு வெளியில் ஒரு பொம்மையை தேடிட்டு இருந்தீங்க, அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு சௌந்தர்யா, அதை நான் தேட தானே செய்தேன், நான் ரெண்டையும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தேடுறது வேற பிடிக்கிறது வேறையா, நீ ஃபஸ்ட்டு தேடி இருந்தே உனக்கு கிடச்சிருந்தேன்னா நீ பிடிச்சிருப்பேல அப்படின்னு சொன்னோன்னே ராயன் வந்து உஷாராயிட்டு வேணாம் அந்த ஏன்னா ராயனும் அந்த மாதிரி ஒரு பாலை வச்சுட்டு இன்னொரு பாலை தேடிப்பாரு. உடனே வேணாம் அந்த டாபிக் பேச வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ராயனும் சொல்றாரு. உடனே சௌந்தர்யா வந்துட்டு, எனக்கு உங்ககிட்டலாம் பேச இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி வந்துட்டு, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ கிளம்பு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்து பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு, நான் அப்படி தான் பண்ணுவேன், உங்க கூட பேசவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்போ உள்ளே போய் படு, நீ தான் கேம்லேருந்து அவுட் ஆகிட்டல அப்படிங்கிறாங்க. உடனே சௌந்தர்யா, நான் இதுக்கு உள்ளே போய் படுக்கணும், நான் இங்கே தான் இருப்பேன், உனக்கு வேணா நீ போ, நீ இது என்ன உன்னோட வீடா, நீ வந்து என்னோட பேக்கரி இழுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பேக்கரிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க சௌந்தர்யா. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, உன் பேக்கரி இழுத்தேன்னா நான் இங்கே கேம் ஆட வந்திருக்கேன், நான் பிக் பாஸுக்கு கேம் ஆட வந்திருக்கேன், எனக்கு கேம் ஆட தான் செய்வேன், உனக்கு பிடிக்கலன்னு நீ போ அப்படின்னோடனே உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் பேசுகிறதான் பிரச்சனை, வாயை திறக்காதீங்க, வாயை மூடிட்டுருங்க அப்படின்னு சொல்லி வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. உடனே மஞ்சரி, நான் வாயை மூடணுமா திறக்கணுமானா நீ சொல்லக்கூடாது, உனக்கு பிடிக்கலன்னு நீ தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையான ஒரு சண்டை. உடனே சௌந்தர்யா வந்துட்டு வேன் இந்த மாதிரி வைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ இரிட்டேட் ஆகும், எவ்வளோ ப்ரொவோக் பண்ணுறது நீங்களே பார்த்துக்கோங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, உனக்கு பேச தெரியலனாலே நீ இப்படி தானே பண்ணுவேன், எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்துட்டு, ஆமாம் அப்படி தான், எனக்கு இப்போ உங்களுக்கு பேச தெரியும் தான், எனக்கு பேச தெரியாது, ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. தேவையே இல்லாத ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் என்னென்னா அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க, மஞ்சரியோட டால் எனக்கு உள்ளே வைக்க விருப்பம் இல்லை, பிக் பாஸ் சொல்லியிருக்காரு உங்களுக்கு யாரையாவது விளையாட வைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவங்க டால் எடுத்து வச்சுக்கலான்னு பிக் பாஸே சொல்லியிருக்காரு. எனக்கு மஞ்சரி உள்ளே வைக்க விருப்பம் இல்லை, எனக்கு தீபக் அண்ணா சேவ் ஆகணும், தீபக் அண்ணா டால் உள்ளே போச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் இதை வச்சிடுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, தீபக் அண்ணா டாலை எனக்கு உள்ளே போனோம், எனக்கு தீபக் அண்ணா சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சௌந்தர்யா பயங்கர கிளாப்ஸ், அதாவது மஞ்சரி டால உள்ள வைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு சௌந்தர்யா வந்துட்டு பயங்கர கிளாப்ஸ். அதுக்கு கூட ராயன் வேற ஒத்து ஊதிட்டு, ராயன் இதை தவிர்த்திருக்கலாம், ஏன்னா ராயன் ஒரு டீசென்டான கேம் பிளேயர். அதுக்கு வந்துட்டு அன்ஷிதா வந்து மஞ்சரி பற்றி ஒன்று பேசுகிறாங்க, அது மஞ்சரிக்கும் அன்ஷிதாக்கும் நடுவில் உள்ளது. பட் மஞ்சரிக்கு எகெயின்ஸ்டாக வந்தனால சௌந்தர்யா செம்ம கிளாப்ஸ். நேற்றுக்கே வந்து நாமினேட் பண்ணும்போதே மஞ்சரிக்கு ஒரு மீச மாதிரி ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. சௌந்தர்யா இன்னைக்கு அப்படி புள்ளி பண்ணி சௌந்தர்யாவோட ஒரிஜினல் ஃபேஸ். இதுக்கப்புறமும் சௌந்தர்யாவுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ மோசமாக ஒரு பிஹேவியர் மஞ்சரி சத்தியமாக இந்த வீக் வெளியே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சௌந்தர்யாவை இப்படி பண்ணதுக்கு லாஸ்ட் வீக் வர்ஷினி வெளியே போயிட்டாங்க, இந்த வீக் மஞ்சரி வெளியே போயிட்டாங்கன்னா அப்புறம் சௌந்தர்யாவுக்கு அது ரொம்ப தொக்கா போயிடும். எல்லாரையுமே இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. செம்மையான புள்ளி. இது மாதிரி ஒரு பயங்கரமாக ஃபர்ஸ்ட் சீசனில் காயத்ரி ரகுராமை பார்த்த மாதிரி இருந்துச்சு சௌந்தர்யா இன்னைக்கு பண்ணது. எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.